ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாட்டம். வீடுகள் தோறும் கிருஷ்ணனின் கால் தடம் பதித்தும் பழங்களை படைத்தும் பொதுமக்கள் வழிபாடு. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பொதுமக்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து. பகவான் கிருஷ்ணனின் திருவருளால் தீமைகள் அகன்று நன்மை செழித்து அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ விருப்பம். சென்னை அரும்பாக்கம் வங்கி கொள்ளை சம்பவம். கொள்ளை போன நகைகளில் மேலும் 2.5 கிலோ நகைகள் பறிமுதல். அரும்பாக்கம் வங்கி கொள்ளையில் தொடர்புடைய காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை வீட்டில் பதுக்கியதால் காவல்துறை நடவடிக்கை. வடபழனி நிதி நிறுவன கொள்ளை வழக்கு. வேலூரில் பதுங்கியிருந்த மேலும் 3 பேர் இன்று கைது. டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. 20க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெறும் சோதனையால் பரபரப்பு. சிசோடியா வீட்டில் நடைபெறும் சோதனைக்கு ஆம் ஆத்மி கடும் எதிர்ப்பு. சோதனையில் எதுவும் கிடைக்கப் போவதில்லை என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கருத்து. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க செப்டம்பர் மாதத்துக்கான அங்க பிரதட்சண டோக்கன் வருகிற 22ஆம் தேதி வெளியிடப்படும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு மருத்துவ மாணவி தற்கொலை. பேராசிரியர் திட்டியதால் ஏற்பட்ட விபரீத முடிவு என பரபரப்பு தகவல். தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களுக்கு இடையே மின்சாரத்தை பகிர்ந்து கொள்ள தடை. கடன் பாக்கி வைத்துள்ளதால் மத்திய அரசு நடவடிக்கை. கழகத்தினர் தனது பிறந்த நாளின் போது ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பெருமிதம். கன்னியாகுமரி அருகே சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமியின் தலைமைப்பதி ஆவணி திருவிழா. கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். கடந்த மாதத்தில் விமான பயணிகளின் எண்ணிக்கை 7.6% சரிவு. மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் தகவல். எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி உயிர் பிழைத்தது வியப்பளிக்கிறது. கத்தியால் குத்திய இளைஞர் பேட்டி. விரிவான செய்திகள். டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா இல்லம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லி அரசு மதுபான உரிமம் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தன. டெல்லி அரசுக்கு மதுபான விற்பனையாளர்கள் செலுத்த வேண்டிய வரியை தள்ளுபடி செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். தனது வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் 5 பேர் சோதனை நடத்துவதாக டுவிட்டரில் மணீஷ் சிசோடியா தெரிவித்திருந்தார். சிபிஐ சோதனை மேற்கொள்வதற்கு அவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சிபிஐ அதிகாரிகளின் சோதனையை வரவேற்பதாகவும் தாங்கள் நேர்மையானவர்கள் என்றும் லட்சக்கணக்கான குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக பாடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் சேவையாற்றி வருவோரின் வீடுகளில் சோதனை நடத்தி வருவதால்தான் இந்தியா இன்னும் நம்பர் 1 நாடாக முடியவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். எந்த சோதனை நடத்தினாலும் தங்களது மக்கள் சேவையை ஒருபோதும் தடுக்க இயலாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க செப்டம்பர் மாதத்துக்கான அங்க பிரதட்சண டோக்கன் வருகிற 22ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் செப்டம்பர் மாதத்துக்கான அங்க பிரதட்சண டோக்கன்கள் வருகிற 22ஆம் தேதி காலை 9 மணிக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. ஆனால் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதியில் இருந்து 30ஆம் தேதி வரை பிரம்மோற்சவ விழாவையொட்டி அங்க பிரதட்சண டோக்கன் வழங்குவது ரத்து செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் இதை கவனத்தில் கொண்டு அதற்கேற்ப அங்க பிரதட்சண டோக்கன்களை ஆன்லைனில் முன்பதிவு செய்யுமாறு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கேட்டுக் கொண்டுள்ளது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு பயிலும் மருத்துவ மாணவி ஒருவர் கல்லூரி பேராசிரியர் திட்டியதால் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியைச் சேர்ந்தவர் வேலுச்சாமி. இவரது மகள் காயத்ரி. இவர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை மருத்துவம் 5ஆம் ஆண்டு பயின்று வந்தார். மருத்துவக் கல்லூரியில் பெண்களுக்கான தங்கும் விடுதியில் தனி அறையில் தங்கியிருந்த காயத்ரி நேற்று காலை முதலே அறையை விட்டு வெளியே வரவில்லை. இதனால் வகுப்புக்கு சென்று திரும்பிய அவரது நண்பர்கள் காயத்ரி அறையின் கதவை நேற்று இரவு தட்டியுள்ளனர். ஆனால் கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்து அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். அங்கு தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்த காயத்ரியை மீட்டு உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக திருவாரூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாணவி காயத்ரி தற்கொலை செய்வதற்கு முன்பு எழுதி வைத்திருந்த கடிதத்தில் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் கண்டித்ததால் மன அழுத்தமடைந்து அதன் காரணமாக தற்கொலை செய்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். கட்டண பாக்கி வைத்துள்ளதால் தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களுக்கு இடையே மின்சாரத்தை பகிர்ந்து கொள்ள மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மணிப்பூர், பீகார், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 13 மாநிலங்கள் பிற மாநிலங்களுடன் மின்சாரத்தை விநியோகிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மின்னுற்பத்தி நிறுவனங்களுக்கு 13 மாநிலங்கள் நிலுவைத் தொகை செலுத்தவில்லை என்று கூறி மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதன்படி நேற்று இரவு முதல் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. 13 மாநிலங்களும் கூட்டாக மின்னுற்பத்தி நிறுவனங்களுக்கு 5000 கோடி ரூபாய் கட்டண பாக்கி வைத்துள்ளதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மின் கட்டமைப்பை நிர்வகிக்கும் பவர் சிஸ்டம் ஆபரேஷன் கார்ப்பரேஷன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. சென்னை அரும்பாக்கம் வங்கிக் கொள்ளை வழக்கில் மேலும் 2.5 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. சென்னை அரும்பாக்கம் ராசா கார்டன் பகுதியில் இயங்கி வந்த பெடரல் வங்கியில் கடந்த 13ஆம் தேதி 32 கிலோ நகை பட்டப்பகலில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் கொள்ளையர்களை பிடிக்க 11 தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இது தொடர்பாக ஏற்கனவே 27 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியான முருகன் அளித்த தகவலை வைத்து அச்சரப்பாக்கம் காவல் ஆய்வாளர் அமல்ராஜ் வீட்டில் இருந்து மேலும் 3.5 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. ஆய்வாளர் அமல்ராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே அரும்பாக்கம் வங்கிக் கொள்ளை தொடர்பாக சிட்லப்பாக்கத்தில் கைது செய்யப்பட்ட சந்தோஷின் உறவினர் வீட்டில் இருந்து மேலும் 2.5 கிலோ தங்க நகைகளை தனிப்படை போலீசார் மீட்டுள்ளனர். சென்னை வடபழனியில் தனியார் நிதி நிறுவனத்திற்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி 30 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த 7 பேர் கொண்ட கும்பலில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை எண்ணூரை சேர்ந்த தீபக் என்பவர் வடபழனியில் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவரது நிதி நிறுவனத்திற்குள் புகுந்த 7 பேர் கத்தியை காட்டி மிரட்டி லாக்கரில் இருந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து 5 தனிப்படைகளை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் ஏற்கனவே ஒருவரை கைது செய்தனர். 2 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இந்த நிலையில் சந்தோஷ், தினேஷ், கண்ணன் ஆகிய 3 பேரை வேலூரில் கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருச்சி மத்திய சிறைச்சாலையில் உள்ள சிறப்பு முகாமில் காவல்துறை உயர் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கைதிகளிடமிருந்து 50க்கும் மேற்பட்ட செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருச்சி மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் போலி பாஸ்போர்ட், சட்டவிரோத குடியேற்றம் என பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டை சேர்ந்த 116 பேர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். சிறப்பு முகாமில் உள்ள தங்களை விடுதலை செய்யக்கோரி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தவர்களில் பலர் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த மாதம் சிறப்பு முகாமில் NIA அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் தங்கம் கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான பல்வேறு தகவல்கள் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை குறித்த ஆவணங்கள் மற்றும் விவரங்களை கைப்பற்றினர். இந்த நிலையில் தமிழக காவல்துறையினர் இன்று தாமதமாக சிறப்பு முகாமில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அதிகாலை 4 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையில் மாநகர காவல் துணை ஆணையர்கள் ஸ்ரீதேவி, அன்பு மற்றும் சுரேஷ் ஆகியோரது தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். அதிக செல்போன் பயன்பாடு மற்றும் பணப்புழக்கம் இருந்ததை கொண்டு இந்த சோதனை நடைபெற்றதாகவும் காவல்துறை வட்டாரத்தில் தெரிவித்தனர். 50க்கும் மேற்பட்ட செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தனது பிறந்த நாளில் கழக தொண்டர்கள், ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தனது பிறந்த நாளை முன்னிட்டு தனது வேண்டுகோளை ஏற்று கழக தொண்டர்கள் அவரவர் இருக்கும் இடங்களில் உள்ள ஆதரவற்ற இல்லங்களிலும் கோவில்களிலும் உணவளித்ததும், ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதும் தன் மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். கழக தொண்டர்கள் தன் மீது வைத்துள்ள அளவற்ற அன்பையும் நம்பிக்கையையும் பார்க்கும்போது புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பரிபூரண ஆசை தனக்கு கிடைத்ததாக மனதார உணர்வதாகவும் சின்னம்மா தெரிவித்துள்ளார். அதேபோன்று தனது இல்லத்திற்கு பூங்கொத்து அனுப்பியும், அலைபேசியில் தொடர்பு கொண்டும், தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள் வாயிலாகவும், வாழ்த்து கடிதங்கள் மூலமும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தனது இதயம் கனிந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாகவும் புரட்சித்தாய் சின்னம்மா தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் உள்ள ஐயா வைகுண்டசாமியின் தலைமை பதியில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐயா வழி பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் உள்ள ஐயா வைகுண்டரின் தலைமை பதியில் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிறப்பு பணிவிடைகளுக்கு பின்னர் திருக்கொடியை கோவில் தலைமை குருக்கள் பால ஜனாதிபதி ஏற்றி வைத்தார். இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் ஐயா வழி பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகளில் ஒன்றாக வரும் 28ஆம் தேதி ஐயா வைகுண்டசாமி வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி முந்திரி கிணற்றில் கலிவேட்டையாடும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. 11ஆம் நாள் திருவிழாவான வரும் 29ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் சரிவர பணிக்கு வருவதில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் வருகையை சரி செய்யும் வகையில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பயோமெட்ரிக் எனப்படும் வருகை பதிவேடு முறை அமலில் இருந்து வருகிறது. எனினும் பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இதனை பயன்படுத்தாமல் பதிவேடுகளில் கையொப்பமிடும் முறையையே பின்பற்றி வருகின்றனர். மருத்துவர்கள் சிலர் கையெழுத்து போட்டுவிட்டு பணி நேரத்தில் வெளியே சென்று தனியார் மருத்துவமனைகளில் பணி செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் முறையாக பணிக்கு வருவோர் குறித்து மருத்துவ மற்றும் கிராமப்புற சேவைகள் இயக்குநரகம் ஆய்வு செய்தது. அதில் மாநிலத்திலேயே கடைசி இடத்தில் தென்காசி அரசு மருத்துவமனை உள்ளது தெரியவந்துள்ளது.
தென்காசி அரசு மருத்துவமனையில் டாக்டர்களும் அரசு ஊழியர்களும் சரியான நேரத்துக்கு வரது கிடையாது. உள்ளே வந்து கையெழுத்து போட்டுட்டு டாக்டர்ஸ் பூரா ப்ரைவேட்லேயே வேலை பார்க்குறாங்க. சரியான வராதனால நோயாளிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா தரவரிசை பட்டியலில் எல்லா ஆஸ்பத்திரிலையும் பார்த்ததில் தென்காசி மாவட்டம் கடைசி இடத்துல இருக்குது. இது தென்காசி மாவட்டத்துக்கு ரொம்ப ஒரு தலைகுனி ஏற்படுத்துது. அதனால் கவர்மெண்ட் இது உடனே தலையிட்டு இதை நல்ல ரீதியில் நான் மக்களுக்கு பயன்படுற மாதிரி டாக்டர் சரியான நேரத்துக்கு வரணும்னு அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கிறேன். காவடியை கொச்சைப்படுத்தி பேசியதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மீது திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் இந்து முன்னணியினர் புகார் அளித்துள்ளனர். திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்த இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் வி.பி. ஜெயக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாள் மணிவிழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்துக்கள் புனிதமாக கருதும் காவடியை இழிவாக கொச்சைப்படுத்தி பேசியதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டாலின் அவர்கள் காவடியை, அதாவது இந்துக்கள் புனிதமாக மதிக்கும் காவடியை கொச்சைப்படுத்தி மிகவும் இழிவாக பேசியுள்ளார்கள். நான் டெல்லிக்கு காவடி தூக்க மாட்டேன் அப்படி என்று பேசுகின்றார்கள். அந்த உணர்வுபூர்வமான காவடி விஷயத்தை கொச்சைப்படுத்தி பேசியதை வன்மையாக இந்து முன்னணி கண்டிக்கிறது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி என்று முடிவு செய்துள்ளோம். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் வீர வணக்க நாள் மற்றும் மாமன்னர் பூலித்தேவன் பிறந்த நாளையொட்டி இன்று முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தென்காசி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள நெற்கட்டும் சேவல் கிராமத்தில் உள்ள பச்சேரியில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் வீர வணக்க நாள் நாளை அனுசரிக்கப்படுகிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி மாமன்னர் பூலித்தேவன் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் இன்று காலை 6 மணி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி மாலை 6 மணி வரை 15 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு அமல்படுத்தி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் செல்போன் கடை ஒன்றில் ஒருவர் செல்போன் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை காந்திபுரம் 7வது வீதியில் உள்ள செல்போன் கடைக்கு வந்த மர்ம நபர் செல்போன் ப்ளூடூத் ஹெட்செட் வாங்குவது போல அதை வாங்கி பார்த்துக் கொண்டிருந்தார். பின்னர் அருகே மேஜையில் வைக்கப்பட்டிருந்த செல்போன் மீது அந்த அட்டை பெட்டியை வைத்து மறைத்து பின்னர் அதை எடுத்து சென்றார். இந்த காட்சிகள் கடையில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புவி வெப்பமயமாதல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாகையில் இருந்து கல்லூரி மாணவர் ஒருவர் 2000 கிலோமீட்டர் சைக்கிள் பயணத்தை தொடங்கியுள்ளார். நாகை அடுத்துள்ள ஆரியநாட்டு தெரு கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மணிமாறன் என்பவரது மகன் ஹரிஹர மாதவன் தனியார் கல்லூரியில் ஏரோஸ்பேஸ் படிப்பு பயின்று வருகிறார். புவி வெப்பமயமாகி வரும் நிலையில் அது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 2000 கிலோமீட்டர் சைக்கிள் பயணத்தை தொடங்கினார். நாகையில் இருந்து ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் சைக்கிளில் செல்கிறார். சமூக ஆர்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடம் புவி வெப்பமயமாதல் மற்றும் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தில் ஒரு நபர் ஆணையம் தெரிவித்துள்ள 17 போலீசார் மீது தமிழக அரசு உடனடியாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் எடப்பாடி பழனிசாமியிடமும் விசாரணை நடத்தவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அன்னைக்கு காவல்துறை மந்திரியாக இருந்த, அமைச்சராக இருந்த தமிழக முதலமைச்சர், அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இதை நான் தொலைக்காட்சி அதெல்லாம் பொய்யான ஒரு தகவலாக தான் பார்க்கணும். அது துறையை கையில் வைத்திருந்த அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும், அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும். மேலும் தலைமைச் செயலாளராக அந்த கிரிஜா வைத்தியநாதன் இது சம்பவத்தில் முழுக்க தொடர்பு இருப்பதாக நாங்கள் அறியதோம். அப்படிப்பட்ட சூழலில் இந்த விசாரணை அறிக்கை முழுமையாக உடனடியாக வெளியிடப்படணும். முழுமையாக குற்றவாளிகள், சுட்டிக்காட்டப்பட்ட குற்றவாளிகள், கொலை வழக்குகள் அவர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யணும். சிபிஐ விசாரணை அறிக்கைங்கிறது மோடியினுடைய கைப்பாவை அறிக்கை
அறிக்கையாக தான் இன்றைக்கி அவர்கள் வந்து குறிப்பாக மக்களை குற்றவாளிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை கொண்டு வராங்க. இன்றைக்கி ஒரு நபர் ஆணைய விசாரணை அறிக்கை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, மக்கள் மீது தவறு இல்லை, மக்கள் அறவழியில் போராடினாங்க, இவர்கள் குரூரமான ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் இந்த சிபிஐ விசாரணை அறிக்கையை புலந்தள்ளி இந்த ஒரு நபர் விசாரணை அறிக்கையை முழுமையாக வெளியிடப்படணும். ஒரு நபர் விசாரணை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படாத குற்றவாளிகளும் கண்டறிந்து தண்டிக்கப்படணும். இதுதான் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்களாகிய எங்களுடைய முதன்மையான கோரிக்கை.